நண்பர்கள் வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். பாரத பிரதமரோட கிசான் திட்டத்தில் 18வது தவணையான ரூபாய் 2000 வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ அக்டோபர் 5ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆனது எல்லாத்துடைய வங்கி கணக்கிலையும் கிரெடிட் ஆயிடுச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த 2000 அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். பிரதமர் நரேந்திர மோடி பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தோடைய 18வது தவணை ரூபாய் 2000 ரூபாயை அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு வெளியிட்டிருந்தாருங்க. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டதில் இருந்து நாட்டில் நலிவுற்ற விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவியாக வழங்கிட்டு வராங்க. நீங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்து உங்களுக்கு தவணை இன்னும் வரல அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாங்க. ஸோ பல்வேறு காரணங்களுக்காக தாமதங்கள் வந்து நிகழ்ந்திருக்கலாம். மேலும் சிக்கலை தீர்க்கவும் உங்கள் நிதி உதவியை பெறுவதை உறுதி செய்யவும் நீங்கள் சில நடவடிக்கைகள் வந்து ஏற்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்துடைய 18வது தவணை கேஒய்சி முறையில் தான் வந்து விவசாயிகள் வந்து வழங்கிட்டு வராங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இகேஒய்சி வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் ஆனது வரும். இந்த திட்டத்தின் பலன்கள் பெறுவதற்கு அரசாங்கம் கேஒய்சி செயல்முறையை கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தான் இந்த கேஒய்சி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறது வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் வீட்டிலேருந்தே செய்யலாம். அல்ல அப்படின்னா பொது சேவை மையத்துக்கும் போய் இந்த இகேஒய்சியோடைய சப்மிஷன் வந்து முடிச்சுக்கலாங்க. உங்களுடைய இகேஒய்சி தகவலை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது எதிர்காலத்தில் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் எந்தவித தாமதம் இல்லாமல் பணம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ 2000 ரூபாய் தவணை பெறாத விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய புகாரை வந்து பதிவு செய்யலாங்க. ஸோ ஏதேனும் ஒரு காரணத்துக்காக உங்களோட 2000 ரூபாய் வந்து பிஎம் கிசான் திட்டத்தில் இன்னும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னா அதுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட பணத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஏதேனும் ஒரு காரணத்துக்காக உங்களுடைய பெயர் பதிவேற்றத்தில் இருந்து பெனிஃபிட் லிஸ்ட்டில் இருந்தும் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னாலோ அல்லது பெனிஃபிட் லிஸ்ட்டில் உங்களோட பேரே இல்லை அப்படின்னாலோ ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பிஎம் கிசானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிருங்க. அதில் போயிட்டு பெனிஃபிட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் வந்து பெனிஃபிட் லிஸ்ட்டில் இருக்குதான்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், மாவட்டம், கிராமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட பேர் பெனிஃபிட் லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அந்த கெட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க கையில். ஸோ அடுத்தது நீங்கள் எப்படி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஹெல்ப்லைன் டாஸ்க் மூலிமா நீங்கள் வந்து புகார் செய்யலாங்க. தகுதியான விவசாயிகள் திங்கள் முதல் வெள்ளி வரையில் எப்போது வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ pmkisan.ict@gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயும் pmkisan.funds@gov.in அப்படிங்கிற இந்த 2 வெப்சைட்டில் நீங்கள் வந்து மெயில் பண்ணி நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கலாம். ஸோ பிஎம் கிசானுடைய ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 011-243-00606 அப்படிங்கிற ஒரு நம்பரும் அடுத்தது 155-261 அப்படிங்கிற நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி கூட உங்களோட கம்ப்ளைண்ட்டை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இலவசமாக டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 1800-115-526 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய புகாரை வந்து சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் புகார் சொல்கிறப்போ உங்கள்கிட்ட முக்கியமாக இருக்க வேண்டியது பெனிஃபிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேர், அல்ல பெனிஃபிட் லிஸ்ட்டில் உங்களுக்கு பேர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த இகேஒய்சி சப்மிட் பண்ணக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.